ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் இந்த பூமிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய பாவங்களையும் சுமக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். 33.5 வருஷம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். வாழ்ந்து தன்னைத்தானே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் அவர் பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டு போர்ச்சவராலே ஒரு இரவு முழுவதுமாக துன்பப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு வாரினாலே 39 தடவைகள் அவருடைய சரீரத்திலே அடித்து கிழித்து, சரீரத்திலே பல வேதனைகளோடு கூட, அவருடைய தலையிலே கூட, அவருடைய சிரசிலே ஒரு முள்முடியை வைத்து அடித்ததினாலே அதிலிருந்து வடிந்த இரத்தம், அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்த இரத்தம், அவருக்காக அறைய வேண்டிய அந்த சிலுவையை அவரே அங்கே தூக்கி கொண்டு கொல்கோதா என்று சொல்லப்படுகிற அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை நோக்கி அவர் கடந்து போகிறார். கடந்து போய் அங்கே அவரை சிலுவையிலே அவர்கள் அறைகிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் சிலுவை என்ற அந்த ஒரு சின்னத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற போது, இன்றைக்கு இந்த சிலுவை கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னமாக அது காணப்பட்டாலும், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு போக முன்பதாக இந்த சிலுவை ஒரு பயங்கரமான ஒரு கோர சின்னமாக, ஒரு மரணத்தின் சின்னமாக, ஒரு அவமான சின்னமாக தான் காணப்பட்டது. ஆனால் இயேசு என்றைக்கு அந்த சிலுவைக்கு அவர் கடந்து போனாரோ, இயேசு என்றைக்கு அந்த சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதற்கு பின்பு அந்த சிலுவை அது ஒரு மரணத்துக்குரிய சின்னமாகவோ அவமானத்துக்குரிய சின்னமாகவோ அது மாறவில்லை. அது ஒரு கனத்துக்குரிய ஒரு சின்னமாக, அது ஒரு இரட்சிப்பின் சின்னமாக அது மாற்றப்பட்டு, இன்றைக்கு நீங்கள் உலகளாவிய ரீதியிலே பார்க்கிற போது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு சிலுவை தான் அங்கே அடையாள சின்னமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இயேசு அந்த சிலுவைக்கு போனபடினாலே அந்த சிலுவை இன்றைக்கு ஒரு மேன்மையான சின்னமாக மாறிவிட்டது. எனவே அதை போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய ஜீவியத்திலே இயேசு வருகிற போது, இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அங்கே கடந்து போகிற போது, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மெய்யான இரட்சிப்பு உனக்குள்ளே கடந்து வருகிற போது உன்னுடைய ஜீவியம் மாறும்.